பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக காலை காலேப்புக்குள் இருந்தது வேறே ஆவி. அவர் சொல்றாரு பாத்தீங்களா ஆண்டவர், காலேப்புக்குள்ளேயும் அவர் யூதா கோத்திரத்தில் அனுப்பப்பட்ட 12 பேரை ஹல்லேலூயா கானானுக்குள்ள ஆமென் ஹல்லேலூயா வேவு பார்க்கறதுக்கு அனுப்புங்க. அதுல 2 பேர், ஒருத்தர் யூதா கோத்திரத்தில் உள்ள ஹல்லேலூயா காலேப், அடுத்தபடியாக என்ன ஒருவர் ஹல்லேலூயா ஆமென் எபிராயிம் கோத்திரத்தில் உள்ள ஒசை அனுப்பப்பட்டிருக்கு. அவர் வந்து யாரு? யோசுவா. அப்போ ஆண்டவர் சொல்றார், வேறே ஆவியை உடைய இவர்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க? அந்த கானானுக்குள் பிரவேசிப்பாங்க. நீங்க அப்படியே யோசிச்சு பார்த்தேன். ஒரு காலை பையா, ஒரு யோசுவா அவங்களுக்குள் இருந்த ஒரு வேறே ஆவி. ஹல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் ஒரு சைடு, இவங்க 2 பேர் மட்டும் ஒரு சைடு. அப்ப நான் சொன்னேன் குரூப். இந்த 2 பேர் இருந்தது ஒரு குரூப், 8 பேர் இருந்தது ஒரு குரூப். அப்பதான் இதை யோசிச்சு பார்த்தேன். டாடி இவங்க 2 பேர் மட்டும் ஒரு சைடு, 8 பேர் ஒரு சைடு. அது பெரிய குரூப், இது சின்ன குரூப். ஆனா இந்த சின்ன குரூப் பாருங்க, ஹல்லேலூயா கானானை சுதந்தரித்தது, கானானுக்குள் பிரவேசித்தது, அவங்க குடும்பங்கள் சுதந்தரித்தாங்க. அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல எவ்வளவோ மக்கள் இருக்கலாம். தங்களுடைய சொந்த காரியங்களுக்காகவே, தங்களுக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள், உலகத்தை பார்த்து பயந்து, உலகத்துல இருக்கிற பொல்லாத ஆவிகள் மற்ற மனிதர்களை பார்த்து பயந்து பயந்து ஆண்டவரை குறைவாக எடை போடுகிறவங்க, ஹல்லேலூயா பயம் உள்ளவங்க கானானுக்குள் என்ன செய்ய முடியாது? கானானுக்குள் பிரவேசிக்க முடியாது. பயமில்லாத ஒரு ஜீவியை நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. அப்பவும் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். காலேப் ஐயாவுக்குள் ஹல்லேலூயா. எண்ணாகமத்துல ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். எண்ணாகமம் ஹல்லேலூயா. ஏற்கனவே ஒரு தடவை இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. எண்ணாகமம் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 13:30 ஒருவர் வாசிக்கலாம். 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். பாருங்க, ஒரு தரிசனம், ஒரு தூர தரிசனம். அவன் இருக்கிறது ராட்சசன் தான். இவன் சொன்ன மாதிரியா அதேதான் இருக்காங்க ஐயா. நாங்க வெட்டுக்குழின்னு சொல்றோம். நம்ம பார்க்கும்போது அப்படிதான் இருப்போம். ஆனா நம்மோடு இருக்கிற தேவன் அல்லேலூயா பெரியவர். அவன் ராட்சசனா இருக்கிறானா, ஆண்டவர் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்லி அவ்வளவு உயரமும் உன்னதமான தேவன். அல்லேலூயா. உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிறாரு ஏன் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். செங்கடலை 2ஆக பிரித்தவர். ஆமென். யோர்தானை கடந்து வந்து அவரால 40 வருஷம் வனாந்தரத்துல போஷித்தாரு. யாரு செய்ய முடியும்? அல்லேலூயா. இவையெல்லாம் ஏமாத்திரம். இந்த ஏனாக்கின் புத்திரர் எல்லாம் ஏமாத்திரம். அதை பொருட்படுத்தவே இல்லை. வாங்க போலாம் பாருங்க. அப்படியே மோசே நிக்கிற கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஜனக்கூட்டம் நிக்குது. 8 பேர் துர்ச்செய்தி பரப்புறாங்க. இவங்க 2 பேர் தான் நல்ல செய்தி சொல்றாங்க. எங்க மெஜாரிட்டி இருக்கோ அங்கதான் எல்லாரும் என்ன செய்வாங்க? கோசம் அவங்களோட இணைஞ்சுக்கிடுவாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாரு? மோசைக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. மோசே நிக்கிறாரு. என்ன செய்யறது? இவன் அவ்வளவு பேரும் என்ன செய்யறான்? அப்படி உட்கார்ந்து அழுது என்ன கூப்பாடு போடுறானே, என்ன செய்யறது தெரியாம முழிக்கிறாரு. அப்பதான் மோசேக்கு முன்னாடி வந்து நின்று கையமர்த்தி எல்லார்ட்டையும் அப்படி கையை காட்டுறாரு. அமைதி ஆகுறாங்க. சொல்றாங்க, நம்ம ஈஸியா போய் சுதந்திரிச்சலாம். வாங்க எளிதா நம்ம சுதந்திரிச்சிருவோம். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளே நமக்கு வேண்டும். அல்லேலூயா. நாம் வந்து அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். எனக்கு ஆமென். இந்த பரலோக வாழ்க்கை அல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் எப்படிலாம் இருக்கிறாங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவே இல்லையே, எனக்கு எப்படி நான் பரலோகத்துக்கு எப்படி போகும் அப்படிங்கிற அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும் கிடைக்காது ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. இப்படி நாம் எளிதாக அதை வாங்க இப்படியே போகணும் அப்படி என்று சொல்லி அல்லேலூயா ஒரு வைராக்கியம், ஒரு தைரியம். பாருங்க, மோசைக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு எல்லாத்தையும் கையமத்துறாரு. எல்லாரும் என்ன செய்யுங்க? அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் ஜனங்கள் என்ன செய்யல? இவங்க வார்த்தைக்கு என்ன செய்யல? செவிப்படுக்கல. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, வேற அவையுடைய காலேப்பு யோசுவாதான் என்ன செய்வாங்க? அதுக்குள்ள பிரவேசிப்பாங்க. பாருங்க, 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் வந்து அவங்க பிள்ளைங்க சுதந்திரிச்சாங்க. ஆனா இவங்க பாருங்க, தங்களுடைய முறுமுறுப்பினாலும் தங்களுடைய அவிசுவாசத்தினாலே ஹல்லேலூயா அந்த கானானுக்குள் பிரவேசிக்க முடியாம நினைச்சிட்டாங்க, போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட நாம் காலை பையாவுக்குள் இருந்த ஹல்லேலூயா அந்த வேறே ஆவி
அல்லேலூயா. அவர் மட்டும் பாருங்க மற்றவங்களோட சேரல. அல்லேலூயா. இவருக்குள் அல்லேலூயா தேவ ஆவி இருந்ததுனாலே கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் சாதாரணமாக ஒரு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலே சாதாரண ஒரு அனுபவத்துல இருந்தா நமக்குள்ள அல்லேலூயா பயமும் தீயிலும் சந்தேகங்களும் அப்படியே விழுந்து விழுந்து எழும்புறது, ஒரு நாள் ஜெபிக்கிறது, ஒரு நாள் ஜெபிக்காம இருக்கிறது, ஒரு நாள் வேதம் வாசிக்கிறது, அப்படியே ஒரு தொய்வான நிலைமைகள் இருக்கு. ஆனா என்றைக்கு நாம் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோமோ, அல்லேலூயா, கர்த்தருடைய அபிஷேகத்தை நாம் என்றைக்கு பெற்றுக்கொள்கிறோமோ அன்னைக்கு அல்லேலூயா ஒரு நிறைவான ஆவியானவர் நமக்குள் வருவதினாலே நாம் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவங்களா இருக்கிறோம். ஆண்டவர் பாருங்க தன்னுடைய வருகைக்கான அந்த ஆயத்தங்களை எவ்வளவு அருமையா வெளிப்படுத்துறாரு பாத்தீங்களா? நான் வர்றது ரொம்ப என்ன சொல்ற அவரு மிகவும் சமீபமா வந்துட்டேன். அல்லேலூயா. ஆமென், ஆமென். மேரேஜுக்கு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணுவாங்க பாருங்க. அந்த மாதிரி பிக்ஸ் பண்ணியாச்சு. அல்லேலூயா. எவ்வளவு மலர்களால் வானத்திலிருந்து அப்படிப்பட்ட தரிசனங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பார்க்கணும். ஏன்னா, முக்கியமான தரிசனங்கள். அது நம்முடைய மொழியில என்ன செய்ய முடியாது. வார்த்தையினால் அதை வர்ணிக்க முடியாது. அத பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்களும் திறக்கப்பட்டு, அப்படித்தான் அவங்க 2 பேருடைய கண்களும் தரிசனத்தோட பார்த்தாங்க. ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம எளிதா சோதிச்சிடலாம். அவங்களெல்லாம் ஒரு பொருட்டா நினைக்காதீங்க. அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு தைரியம். எதனால் வந்தது? தேவன் மீது உள்ள ஒரு விசுவாசம். ஏன்னா அவங்களுக்குள்ள மற்றவங்களுக்குள்ள இருந்ததெல்லாம் ஒரு ஸ்பிரிட். இவங்களுக்குள்ள இருந்தது வேறே ஆவி. இந்த நாளிலும் கேட்போம். காலை பையா, யோசுவா அவங்களுக்குள்ள இருந்த அந்த வேறே ஆவி. அல்லேலூயா. மற்றவங்களோடு உலகத்தோடு ஒத்து போன்னு உலகத்து பழமொழி சொல்லுது. ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா. இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணும். அது ஜாதிகளோடு களவாடி இருக்கும். அல்லேலூயா. அந்நிய தேசத்துக்கு சிறை கைதிகளாய் கொண்டு செல்லப்பட்டவங்க. அங்க என்ன சாப்பாடு சிறையில உள்ள சாப்பாடு தான் கிடைக்கும்னு நினைச்சு போயிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ராஜ போஜனம் கிடைக்கும்போது மற்ற வாலிபர்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா இந்த 4 வாலிபர்களுக்குள்ள வேண்டாம். அவன் விக்கிரகத்துக்கு படைச்செல்லாம் சாப்பிடுவான். பன்னி கறியும் சாப்பிடுவான், எல்லா கறியும் சாப்பிடுவான். அவனுடைய சாப்பாட்டுனால நம்மள என்ன செய்யக்கூடாது? தீட்டுப்படுத்தக்கூடாது. அந்நிய தேசத்துல ஆண்டவர் நம்மள இப்படி அடிமையா விட்டுட்டாரே! இனி என்ன ஆனா என்ன? கிடைக்கிறத சாப்பிடுவோம் அப்படின்னு என்ன செய்யல? நினைக்கல. ஆண்டவரே நம்மள கைவிட்டுட்டாரே! ஆண்டவரே நம்மள இப்படி அந்நிய தேசத்துல ஒப்பு கொடுத்துட்டாரே! நாம் ராஜகுமாரர்களாக இருந்தோமே! அப்படின்னு சொல்லி என்ன செய்யல? நினைக்கல. ஆண்டவரையும் குற்றம் சாட்டல. ஆண்டவர் மீது அவங்க என்ன செய்யல? எந்த ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க சொல்லல. ஆண்டவர் மீது ஏதாவது சொன்னாங்களா? அந்த 4 வாலிபர்களும்? ஒரு தனித்து அவங்க தனியா நின்று என்ன செய்றாங்க? ஜெயம் பெற்றாங்க. அதே போலதான் காலை பையாவும் யோசுவா தனியா நின்று ஜெயம் பெற்றாங்க. ஏன்னா ஒரு காரியத்தை மட்டும் பார்த்து நாம் ஜெப வேலைக்குள்ளாய் கடந்து செல்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்டீவன், ஹல்லேலூயா. ஸ்தேவான் அவருடைய ஞானத்தினால் அவர் நிறைந்திருந்தார். அவருடைய வார்த்தை, வாக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போது ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்க கேட்க அவரை உற்று பார்க்கறாங்க. அவருடைய முகம் தேவதூதனை போல பிரகாசிச்சான். ஹல்லேலூயா. அவர் என்னது? அபிஷேகத்தினாலே, ஆவியினாலே நிறைந்தவராய் இருந்தாய். ஃபுல்லா ஸ்பிரிட்ல, அபிஷேகத்துல நிறைஞ்ச ஒரு வாலிபனாக, கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வாலிபனாக, நான் கொஞ்சம் நினைச்சு பார்த்தேன் இந்த காரியத்தை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். வானம் திறக்கப்படுது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? எழுந்து நிற்கிறாரு. அப்ப நான் நினைச்சு பார்த்தேன். யாருக்கு நம்ம எழுந்து நிப்போம்? அதிகாரிகள் நம்மள விட பெரியவங்க வந்தா என்ன செய்வோம்? எழுந்து நின்னு வணக்கம் சொல்லுவோம். ஆனா பாருங்க, ஒரு ஸ்தேவான ஹல்லேலூயா ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அப்பதான் நினைச்சு பார்த்தேன். என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். ஆண்டவரே எழுந்து நின்னா பாருங்களேன். அத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் அப்படியே நினைச்சு பார்த்தேன். வானம் திறக்கப்படுது. அப்ப அப்படி எழுந்து நிக்கிறத பாருங்க. ஒரு மனிதனுக்காக தன்னைப் போல ஒரு தியாக பலியாக முதல் இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுக்கிற ஒரு தேவ மனிதனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு எப்படி வானம் திறக்கப்பட்டதோ அதே போல அல்லேலூயா ஸ்தேவானுக்கு வானம் திறக்கப்பட்டு ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கல. இயேசு கிறிஸ்து எழுந்தே நிற்கிறார். எவ்வளவு பெரிய காரியம்! இதெல்லாம் கிரகிக்க முடியுதா? அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற கனத்தை பாருங்க. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவர் எவ்வளவு பாருங்க தம் பிள்ளைகளை அவர் எவ்வளவு நேசிக்கிறார். தன்னை கனப்படுத்துகிற மக்கள் அவர் எப்படி கனப்படுத்துகிறார். ஆண்டவர் எழுந்து நிற்குன்னா பாருங்க, இவன் முழங்கால நின்னு பாக்குறான். அவர் எழுந்து நிற்கிறாரு. இதெல்லாம் நம்மளால் நம்முடைய சொந்த மொழியால் இதெல்லாம் என்ன செய்ய முடியாது? விவரிக்க முடியாது. ஆண்டவர் எழுந்து நிற்கிறத பாக்குறீங்களா? அல்லேலூயா. அந்த இன்சிடென்ட்க்குள்ள.
அந்த நிகழ்ச்சிக்குள்ள செல்லுங்க. சேவான் முழங்கால் படிட்டு இருக்கிறார். ஓரிகர தீசர மாறி அகில தர ஜக்கலோ ஓரிகர தோரி தமால தரிசர தொகலா கரிதர ஜோரி ஜோரி அரிமர தோரி கபாலிக்கல தோரி விக்கலவரா. ஆமென். சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. அதை பெர்க்மான்ஸ் ஒரு பாட்டு படிச்சிருக்காங்க. இந்த பாட்டை நான் எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் நினைச்சேன், இந்த பாட்டை தான் படிக்கணும்னு நினைச்சு எடுத்து வச்சு அப்படி இந்த பாட்டை படிக்கும்போது பாருங்க, நேற்று நைட்ல இருந்து நல்லா இருந்துச்சு. காலையிலயும் எனக்கு எல்லாம் ஒர்க்க முடிச்சு, ஹalleluya 5, 5:45 எல்லாம் ஒர்க் முடிச்சு, எல்லாம் இது. ஆனா திடீர்னு பழையபடி ஒரு அசதி போல. ஒரு இந்த ஜெபத்துக்கு வரும்போது பழையபடி ஒரு அசதி போல இருந்துச்சு. அப்ப நேத்து எவ்வளவு விடுதலை தந்தீங்க. ஹalleluya. அப்பதான் இந்த பாட்ட தந்த உடனே பாருங்க, இந்த பாட்ட படிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது, மேல வானத்துல இருந்து, மேல அப்பா இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே அருவி போல அபிஷேகம் என்ன செய்யுது? ஊற்றப்படுது. ஹalleluya. எப்பனாலும் சரி, பாடும்போதுனாலும் சரி, வேதம் வாசிக்கும் போதும் சரி, ஜெபிக்கும் போதும் சரி, அப்பா நம்மள அபிஷேகத்தினால நிரப்பி 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 நம்மிலிருந்து ஜீவ நதிகள் பிரவாகித்து செல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஜீவ நதிகள் நம்மிலிருந்து புறப்பட்டு செல்லட்டும். இந்த நாளிலும் ஹalleluya ஆமென். ஸ்ரீவன் சேவானுக்குள் இருந்த ஞானத்தின் ஆவி, அவன் அவனுடைய பேசக்கூடிய வார்த்தையை அவ்வளவு கவனிக்கிறாங்க. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாக அவர் மன்னிச்சது போல இவர் மன்னிக்கிறார். ஹalleluya. ஹalleluya. மன்னிக்கிறார். மன்னிச்சு ஹalleluya. ஒரு நிமிஷம் செல்வி, ஒரு நிமிஷம். ஹalleluya ஆமென். ஆமென். கூட கேட்போம் ஆண்டவரிடத்துல. ஹalleluya ஆமென். ஆண்டவரே, நாங்களும் அபிஷேகம் பெற்று வருஷங்கள் ஆனாலும் கூட உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி இல்லாத முறையிலே ஹalleluya ஒரு வளர்ந்து ஒரு வளர்ச்சிய அப்பா எங்களுக்கு தாங்கப்பா. ஹalleluya ஆமென். எங்களுக்குள் ஒரு வளர்ச்சியை தாங்கப்பான்னு சொல்லி ஹalleluya இந்த வேளையில ஹalleluya ஆமென் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போமா? ஹalleluya ஆமென். ஆமென். எப்படி ஹalleluya ஆமென். 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 ஆண்டவரே தானியேல் ஐயாவுக்குள் இருந்த தானியேல் இருந்த அந்த ஹalleluya அந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட், அந்த ஹalleluya ஆமென். ஆண்டவரே ஹalleluya உன்னதமான தேவனுடைய ஆவி ஹalleluya மனிதர்களுக்குள் வாசம் பண்ணாத அந்த தேவர்களின் ஆவி இருந்தது என்று சொல்லி ஹalleluya அவர்கள் கண்டார்களே ஆண்டவரே. அதே போல அந்த ஆவியை நாம் கேட்போம். அடுத்தபடியாக காலேப்புக்குள் இருந்த எத்தனை பேர் ஒன்று சேர்ந்து நின்னாலும் அவங்களோடு இணைந்து செல்லாத ஒரு வேறே ஆவி ஹalleluya கர்த்தரை உயர்த்துகிற தேவனை, தேவாதி தேவனை உன்னதமான தேவனாக காண்கிற ஒரு அபிஷேகம் நமக்குள் இறங்கட்டும். அடுத்தபடியாக ஹalleluya சேவானுக்குள் இருந்த அந்த ஞானத்தின் ஆவியினாலே ஹalleluya தேவன் நம்மை நிரப்பும்படியாக இந்த வேளையிலே ஹalleluya இந்த 3 காரியங்களை வைத்து ஹalleluya முதலாவது இந்த காரியத்துக்காக ஒருவர் ஜெபிங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்ற காரியங்களுக்காக ஹalleluya ஜெப வேளைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ஹalleluya இந்த காரியத்துக்காக ஒருவர் பாரத்தோடு ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்வோம். ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இரு கரம் கூப்பி என் அப்பாவைக்கு கோடான கோடி நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மத்தியான வேளைக்காக நன்றி. எங்களை நினைத்து ஆண்டவரே எங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக கோடி 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியிலே வளர ஆண்டவரே அடுத்த நிலைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லும்படியா எங்களையும் பேர் சொல்லி அழைத்து அறிந்து
பரிந்து வாஞ்சித்து ஆண்டவரே அப்பா எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ரபாலா ரஷலா ரதுனிகபா ரெதுனிகனா சேகுரா தூரிபிகபலா ரிபிரிகபலா ரஷலா ரக்கரா தூரிபிகபாபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தானியேலுக்குள் இருந்த ஒரு விசேஷித்த ஆவி எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த இணைப்பில் இருக்கிற அப்பா உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் கட்டளையிடும்படியாய் ஒரு தினிக்கனா ஷபாபாபாபா ரிபக்கபல ரோது நிக்கனா ரேகோரா தூரபக்கபாபாபா ஆவியானவர் மனமிறங்கும்படியாய் ஆண்டவரே அப்பா அப்பா அந்த அனுபவத்துக்குள்ளாக எங்களை கடத்தி செல்லும்படியாய் அப்பா உம்முடைய வல்லமுள்ள கரத்தை நாடுகிறோம் ஆண்டவரே. ஒரு தினிக்கர சபபாபாவா வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம், நேசிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷித்த ஆவி எங்களுக்குள் பலமாய் பலமாய் கிரியை செய்யும்படியே எங்களை அக்கினியாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஊரா பாபாபா ரெஷலா ரூபி நிக்கபா ரதுரா ஷபீரிக்க பாபா ஏகோனா தூனானா ரிபிரிக்க பலா ரஷலா ரதுனிக்கனா ரேகோரா துருபிக்க பாபாபா ரமினிக்கமா ரஷோரோ துருபிக்கரா துரக்க பாபாபா. அப்பா 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 காலேபுக்குள் இருந்த வேறே ஆவி ஆண்டவரே அப்பா 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 எங்களுக்கும் நீங்க கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதமானவர் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறதை என் அப்பனேசு ஆண்டவரே அப்பா தேவானுக்காக எழுந்ததையும் அப்பா பார்த்தார்களே நாதா ஆவியானவரே உங்க பிள்ளைங்களுக்காக ஆண்டவரே பாசத்தோடு அன்போடு எழுந்து நிற்கிற என் தேவன் எங்களுக்கு ஒருவர் உண்டு. எந்த சூழ்நிலையும் எங்களை ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்காக பரிந்து பேசுகிற என் அன்பு நேசர் ஒருவர் உண்டு ஆண்டவரே. எங்களுக்காக ஆவியானவரே 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 ஸ்தேவானை போல ஆண்டவரே நாங்கள் பிரயாசப்பட ஆண்டவரே அப்பா அப்பா எல்லாம் வந்தாலும் ஆண்டவரே தேவனுக்காக ஒரு இக்கவரா ஷபீரிக்கபா பாபா வைராக்கியமாய் எழுந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் காணப்பட ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணபடியாய் ஜெபிக்கிறோம். இந்த 3 பேரையும் கொண்டு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வேற ஆவியை எங்களுக்கு கொடுக்கிறபடினால் நமக்கு நன்றி 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 நன்றி. விசேஷித்த ஆவி கொடுக்கிறபடினால் நமக்கு நன்றி. வேற ஆவிக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தேவானுக்குள் இருந்த ஆண்டவரே அந்த வைராக்கியம் ஆண்டவரே திறந்த வாசலை அப்பாவை காணும்படியான கிருபையை கத்தர் கட்டளையிடுகிறபடியினால் ரீஷோலோரோ பாக்கபரா தூரிபிக்கபா யாக்கோரா தூரி ஷிபிரி கவரா தூர பாக்கமானா ஏக்கோரா தூரி ஷபரி கபா பாபா ரிக்கபரா தூரிபிக்கபா பாபா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த விசேஷித்த கிருபையை ஆண்டவரே சிரசின் மேல் வைத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. கிருபையும் நன்மையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ வெளி ஜெபிக்கிற பேக்க சிஸ்டர் நன்றி. என்ன ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம், கொஞ்சம் நம்ம ஷேர் கூட பண்ணிக்கிடலாம். ஹல்லேலூயா ஆமென் ஆமென். நம்ம பேசுற பொழுதெல்லாம் எந்த ஒரு காரியம் எப்பவும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அதனால சொன்னாரு எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுகளோடு விண்ணப்பத்தோடு ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு இந்த மனவுறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேண்டுகளோடு விழித்துக் கொண்டிருக்கிறது என்ன செய்து வேதம் சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா எபேசியர் 6:18 ஹல்லேலூயா எப்படியாவது சொல்லுகிறது. ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளே எவ்வளவு பேர் எப்பனாலும் நாங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஹல்லேலூயா ஒரு மார்க்கெட்டுக்கு போறீங்க, கடை வீதிகளுக்கு போறீங்க, இதே நேரத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா சர்ச்சிலே நம்ம இருக்கிறோம், ஆராதனைக்கு சொல்றோம், வீட்டுல சமையல் பண்றோம், அதே போல ஹல்லேலூயா எந்த ட்ரெஸ் வாஷிங் என்ன ஒரு காரியம் செய்தாலும் சரி எப்பவும் அதாவது ஒரு மனிதனிடத்திலயோ நம்முடைய தாய் தந்தை இடத்துலயோ சகோதர சரி எல்லாத்துலயும் எப்பவும் நம்ம என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஆனா ஆண்டவரோட என்ன செய்யலாம், எப்பவும் பேசலாம். அது ஒரு ஆச்சரியமான ஒரு உறவு. ஹல்லேலூயா அதை கிரகிக்க முடியாது, அந்த உறவை கிரகிக்க முடியாது. ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த ஆழமான உறவு ஹல்லேலூயா கொஞ்சம் உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல ஹல்லேலூயா போன வாரம் இருந்ததை காட்டிலும்
இல்ல போன மாசம் இருந்ததை காட்டிலும் உங்களுக்குள்ள புதிய அனுபவத்துக்குள்ள வந்தீங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா? எனக்கு கர்த்தர் ஆவிக்குரிய ஜீவியத்துல இப்ப ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள என்ன செய்றார் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத யாராவது நீங்க உங்களுக்குள்ள ஹalleluya உங்களுடைய தனிப்பட்ட ஜெப ஜீவியத்துல ஆண்டவர் முன்னாடி எனக்கு தரிசனங்கள்லாம் என்னென்ன மாதிரி கிடைச்சுச்சு. ஆனா இப்போ இப்படி கிடைக்குது. எனக்கு விளக்கங்களே நல்லா சொல்லி தர்றாரு. இல்ல உங்க அனுபவத்த சொல்லலாம். இப்போ எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தத உங்களோட பகிர்ந்து கொள்றேன். நீங்களும் பகிர்ந்து கொண்டீங்கன்னா நல்லா இருக்கும். எத்தனை பேர் வாஞ்சிக்கலாம்ல வாஞ்சிப்பீங்க. ஹalleluya அவங்களோட உள்ளத ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீ ஆவிக்குரிய ஜீவியத்துல போன திங்கட்கிழமை போன வாரம் இருந்தத காட்டிலும், இல்ல போன மாசம் இருந்தத காட்டிலும், இந்த மாசம் எனக்குள்ள இப்போ எனக்கு கர்த்தர் இதுவரைக்கும் மகிமையான அந்த பொன்மயமான வீதிய தான் 3 டைம் காட்டி தான் அந்த ஊழியத்த ஆரம்பிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறமும் என்ன செய்யிருக்காங்க, அதுக்கப்புறமுமே அதே மாரி காமிச்சிருக்காங்க. ஆனா இந்த வாரத்துல காமிச்சது நான் ஒவ்வொரு தடவையுமே அந்த அரக்கு பணித்தளத்துக்கு ஜெபிக்கும்போது, ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள செல்றத நாங்க அதிகமா உணர முடியும். அதே நேரத்துல இப்ப எப்படின்னா, அதிகமா பரிசுத்தவான்களுக்காக அல்லேலூயா ஜெபிக்கிறதுக்காக, அவங்க குடும்பத்துக்காக, அவங்க கஷ்டத்துக்காக அப்படியே நிக்கிறாங்க. பரிசுத்தவான்கள் அநேக ஊழியர்கள நான் பார்க்கிறேன். தரிசனத்துல நான் இதுவரை அவங்கள நேர பார்த்தது கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஊழியர்கள கர்த்தர் என்ன செய்றார், நேர சந்திக்க வைக்கிறாரு. ஹல்லேலூயா. அதே போல இயற்கை சீற்றங்கள் அந்த நிலநடுக்கங்கள், அப்படி சில இயற்கை சீற்றமான அந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்றார் வெளிப்படுத்துற இன்னும் ஆழமான அனுபவங்கள்லாம் அவர் கொண்டு செல்வார். அல்லேலூயா. அந்த கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அந்த மலர் அதெல்லாம் அப்படி என்னால அவ்வளவு ஒரு மகிமை, அவ்வளவு ஒரு காரியம். அப்பதான் நினைச்சேன், டாடி நீங்க புறப்பட்டுட்டீங்க. அவ்வளவு ஆயத்தமாயிட்டீங்கப்பா. அல்லேலூயா. டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவருக்கு தெரியும். நமக்கு தெரியலன்னா அவருக்கு தெரியும் எல்லாம். அல்லேலூயா. அப்ப பாருங்க அவர் வருவதற்காக அவர் வரக்கூடிய வழியிலே அல்லேலூயா மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பாதைகள் ரிசர கரமோ ஷபாரிக்கர தோரி ஹமாரி சர தீரா மலர்களால் மணவாளன் வருவதற்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பாதைகள் ரிசர கரமோ ஷபாரிக்கர தோரி அல்லேலூயா ரிசல கரமோ ரசர தோரி ஹபாரிக்கர தோரி அல்லேலூயா. எங்க ஊர்ல நாங்க ஆர்ச்சில இருக்கப்ப பிஷப் வருவாங்க. தூத்துக்குடி வந்தாங்கன்னா ஏதாவது சர்ச்சில் உள்ள காரியத்துக்கு அவங்கள அழைச்சிருந்தாங்கன்னா அப்படி ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ரோடு. அங்க இருந்து ஊருக்குள்ள வரணும்னா ஒரு பெரிய ஊர். கிழக்கும் மேற்குமே ரொம்ப தூரம் இருக்கும். அங்க என்ன செய்வாங்க, அப்படி துணிகள் விரித்து அந்த துணிக்கு மேலதான் அவங்க என்னது பிஷப் நடந்து வருவாங்க. அப்படி அவங்களுக்கு கனத்த கொடுக்கறதுக்காக அதே போல கொடை பிடிச்சு அப்படிதான் அவங்கள கனப்படுத்தி என்ன செய்வாங்க அழைச்சிட்டு வருவாங்க. ஹல்லேலூயா. மணவாளனாகிய இயேசுவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் இணைந்து ஜெபிக்க 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 ஆண்டவர் ஹல்லேலூயா அந்த மத்திய ஆகாயத்திலே அவர் மணவாளன் வரக்கூடிய அந்த பாதை சுத்திகரிக்கப்பட்டு ஆமென். அந்த பாதை சுத்திகரிக்கப்பட்டு அவர் வரக்கூடிய அந்த பாதை வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள்லாம் விரட்டப்பட்டு ஹல்லேலூயா அவர் வரக்கூடிய அந்த பாதை பாருங்க மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பாதைகளாக ஓரிகர தரம ரபோ ஷபாரிக்கர தீரா மணவாளன் வர ஆயத்தமாகி விட்டார். ஹல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு காண்பித்த பரம தரிசனங்கள் எனக்கு ஒருவேளை ஆண்டவருடைய வருகை குறித்தோ இல்ல உலகத்துல இனி நடக்க போகிற காரியங்களை குறித்து, தேசங்களை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்களை என்ன சொல்லணும் இப்படி சொல்லலாம். நான் பக்ரைன் தேசத்துக்காக செல்வி ஜோயல் அங்க இருக்கிற மக்கள்லாம் நல்லா ஜெபிக்கணும். ஏன்னா ஹல்லேலூயா. நான் கடந்த நாள்ல கூட நான் ஷேர் பண்ணுனேன். இந்த சவுதியில உள்ள காரியத்தை பார்க்கும் பொழுது, ஏன்னா பக்ரைனுக்காக ஜெபிக்கும்போது ஒரு பிளாஸ்க அப்படி குலுக்குறது போலதான் ஆவியானவர் காமிச்சிட்டார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த தேசத்துல இருக்கிறதுனாலதான் அந்த தேசம் பாதுகாக்கப்படுது. அப்ப எனக்கு அது ஒரு ஐலாண்டு ஒரு தண்ணீரால் 4 பக்கமும் சூழப்பட்டது தெரியாது. ஏன்னா இது பிளாஸ்க குலுக்குற மாதிரி குலுக்கி காட்டுறாங்க. அப்பதான் ஐடென்டிட்டி சொன்னாங்க. டீச்சர் நீங்க சொல்ற மாதிரி அங்க அந்த இதெல்லாம் இருக்கு பாத்துக்கிடுங்க. அந்த அந்த ஒருவேளை செல்வி இப்ப சொல்லுவா. ஒரு பிளாஸ்க் அதெல்லாம் செய்து வச்சிருக்குது. அப்படி அங்க மாதிரி செய்து வச்சிருக்குது. அது 4 பக்கமும் அந்த தண்ணீனால் சூழப்பட்ட இடம் தான். அப்பதான் நாங்க பரிந்து பேசி ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். ஏசப்பா உங்க பிள்ளைங்க இருக்காங்க. அல்லேலூயா அந்த தேசத்துல. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க எத்தனையோ அல்லேலூயா மனிதர்களால் செய்யக்கூடிய இயற்கை அல்லேலூயா அழிவுகள் இயற்கையில வந்த சேதங்களினால இன்னைக்கு எத்தனையோ தீவுகள் கடந்த நாட்கள்ல கீராபுட்டி அப்படி ஒரு தீவு. அதெல்லாம் பாருங்க தண்ணிக்குள்ள மூழ்குற அளவுக்கு தண்ணி அவ்வளவு உயரத்துக்கு என்ன செய்தாச்சு. இவங்க எப்படி என்ன செய்யுது ஆஹ் கடல் நீர் மட்டம் உயர்ந்து இவங்க அப்படி இவங்கள தண்ணி அடிச்சுட்டு போற மாதிரி இவங்க எல்லாம் அவ்வளவு உயரமா இருந்து எத்தனையோ தீவுகள் பாருங்க எவ்வளவு மக்கள் பாருங்க பரிதாப நிலைமையில இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவே தான் தெரியுது. எத்தனையோ தீவுகள் அழியக்கூடிய நிலைமையில அப்படி முங்கிரும் போல அப்படி மூழ்கிரும் கடல். அந்த சூழ்நிலையெல்லாம் எவ்வளவு தீவுகள் இருக்கு. அப்ப இவங்களுக்கு எல்லாம் யாரு ஜெபிப்பா?
அதனாலதான் கர்த்தர் இந்த நாட்கள நான் அப்படியே தீவுகள ஜெபிக்காத தீவுகளா பார்த்து பார்த்து ஜெபித்து கொண்டு இப்ப கொஞ்ச நாட்களா ஒசனியாவுக்காக என்ன செய்றோம், தொடர்ந்து தீவுகளுக்காக இதுவரை ஜெபிக்காத தீவுகளுக்காக நான் அனுப்புறேன். நீங்கலாம் ஜெபிங்க. அவங்கலாம் பாதுகாக்கப்படணும். அல்லேலூயா. நாம் தேசங்களுக்காக ஜெபிக்கும்போது, அவங்களுக்கெல்லாம் யாரு ஜெபிப்பா? கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிற இது ஒரு நிமிஷத்துல மூடிட்டு போயிரும். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட தீவுகளுக்கெல்லாம் ஜெபிக்க வைக்கிறார். இந்த வேளையிலும் கூட யாராவது நீங்க கர்த்தர் கொடுத்த பரம தரிசனங்களை, ஹல்லேலூயா உங்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்களை கொஞ்சம் ஒரு நிமிஷம் என்ன சொல்ல ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு டைம் ஆயிடுச்சு. அடுத்த பிரைஸ் லார்ட் ஜெப மேம். குறிப்புகளை தருங்க. சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காலையில ஜெபம், நைட்டு ஜெபம், இரவு ஜெபம், ஊழியம் அப்படித்தான் போயிட்டு இருந்தோம். குடும்பத்துல சில பிரச்சனைகள் அநேகர் சொல்லி வாலிபர்களுக்காக, தேசங்களுக்காக, எலெக்ஷனுக்காக சில காரியங்கள் ஜெபிப்பது உண்டு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஜெபத்துல மேடம் மூலம் அரக்கு பணிதளங்கள் இன்னும் நிறைய பெங்களூர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஐடா சிஸ்டர் ஜெபம் இப்படி மாத்தி மாத்தி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்துட்டே இருக்கும். ஐஸ்லாண்ட் தீவுகள் பத்தி பேசுனாங்க, கியூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு ஜெபிக்கணும் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. நேரம் அதிகரிக்குது, ஜெப பாரம் அதிகரிக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த நடுவுல மத்தியில ஆண்டவரே லிங்க் அமைச்சிட்டாங்களே, ஜெபிக்கணுமே, இந்த பாயிண்ட்ஸ்க்காக ஜெபிக்க நாளைக்கு ஒரு வில்லேஜ் சொல்லுவாங்க, அதுக்காக ஜெபிக்கணும். ஜெப பாரம் அதிகமாயிட்டே இருக்குது. சும்மாவும் இருக்க முடியல, ஜெபிக்காம இருக்க முடியல. சமாதானம் இல்லைன்னா கூட போராடி எப்படியாவது நம்ம ஜெபிச்சு ஆகணும். ஆண்டவர் செவி கொடுத்தாலும் சரி, செவி கொடுக்காட்டாலும் சரி, நம்ம தலைமை இந்த கடமை பாயிண்ட்ஸ் அமைச்சிட்டாங்க, இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். லிங்க் ஓபன் பண்ணி அடுத்த இரவு என்ன ஜெபம், அடுத்த காரம் என்ன ஜெபிக்கணும், அடுத்து நம்ம தேசம் ஜெபிக்கணுமா, வாலிபருக்கு ஜெபிக்கணுமா, ஊழியக்காருக்கு ஜெபிக்கணுமா, மிஷினரிக்கான் பல பாயிண்ட்ஸுங்க வந்துகிட்டே இருக்குது. இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஜெப நேரம் அதிகமாகுது, பாரம் அதிகமாகுது. ஆண்டவருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணுமோன்னு பயம் வருது. ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்களே, நம்ம பல தேசங்கள் ஜெபிக்கணும், அவங்களுக்கு தரிசனம் ஆண்டவர் கொடுத்த நம்ம மேல இந்த கடமை பாயிண்ட்ஸ் அமைச்சா ஒரு பயம் உண்டாகுது சிஸ்டர். கர்த்தர் கணக்கு கேட்பாருன்னு பயம் வருது. இப்ப அதிகமா பிரேயர்ஸ் பாயிண்ட்ஸ் நினைப்புகிற குடும்பம், செல்வி சிஸ்டர், இன்னும் புது புது ஆத்மாக்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பாஸ்டர் பேர்லாம் தொடர்ந்து ஜெபம் அதிகமாகுது, நேரம் பத்த மாட்டேங்குது. அதுலயும் குடும்ப பிரச்சனை. அவங்க சொன்னாங்க துணி துவைக்கணும், சமைக்கணும், பல இடங்களுக்கு போகணும், தேவைகள் இருக்குது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஜெபத்துக்கு பாயிண்ட்ஸ் அதிகரிக்க தவிர குறைஞ்ச பாடு இல்ல. எலெக்ஷன் முடிஞ்சது, இப்ப தீவுக்காக ஜெபிக்கணும், இப்ப துபாக்காக ஜெபிக்கணும். அந்த பாயிண்ட்ஸ் அமைச்சிட்டே இருக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி ஜெபிக்கணும். கர்த்தர் கணக்கு கேட்பார். பாயிண்ட்ஸ் அமைச்சிட்டாங்களே, இதுக்கு ஒரு கொஞ்ச நேரமா செலவிடமே ஒரு பாரம் உண்டாவது, ஒரு பயம் வருது சிஸ்டர். வேற ஒண்ணும் இல்ல. ஜெபிக்கணுமே ஆண்டவர், இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க, அடுத்த லிங்க் ஓபன் பண்ணலாம், அடுத்து நாளைக்கு என்ன ஜெபிக்கணும். இப்படிதான் மைண்டு தூங்க முடியல, தூங்கவும் நேரம் இல்ல. அதுக்கேத்த மாதிரி தூங்கினாலும் உடனே எழுந்து பயம் வருது. ஐயோ ஜெபிக்கணுமே, பாயிண்ட்ஸ் அமைச்சிட்டாங்களே, கர்த்தர் கணக்கு கேட்பாரு, நம்ம நம்ம இந்த கடமை. அவங்க சொன்னாங்க சொல்லலையோ, ஆனா பாயிண்ட்ஸ் ஜெபிச்சுதான் ஆகணும்னு ஒரு பயம் உண்டாகுது. ஜெப நேரமும் அதிகமாகுது. ஒரு தரிசனங்கள், ஒரு வெளிப்பாடு, ஆவில் நிறைந்து ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ளாய் காணப்படுகிற தொலைநோக்கு தரிசனம், அதன் மூலமா அநேகர் பயன்படவும் இந்த கூட்டம், இந்த இணைப்பாண்டு பிரயோஜனமா இருக்குது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் ஹல்லேலூயா மிஸ் ஆண்டி பாஸ்டர் ஸ்டாண்டி நாம் அடுத்தபடியாக ஜெபிக்க போற காரியங்கள், இயற்கை சீற்றங்களை கர்த்தர் அதிகமா காண்பிச்சு கொண்டே இருக்கிறாரு. அது ஒரு இடத்துல நேற்றுல நீங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. நேற்று அந்த கனடாவுக்குள்ளதை பார்த்தோன்னே எனக்கு வேதனை தாங்க முடியல. அப்பா போன வாரம் தானே இப்படி உயரமான இப்படிப்பட்ட கட்டடத்தெல்லாம் காமிச்சு அந்த அசைறத நானே உணர்றேன். அதாவது நம்ம ஒரு இடத்துல இருந்தா எப்படி உணர்வோம், அதை நான் என்ன செய்யறேன், கொஞ்ச நேரம் ஆவியானவர் என்ன அதை உணர வைக்கிறாங்க. நேற்று அந்த அந்த ஜனங்கள் ஓ மை காட்ன்னு இருக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க. போல் அப்படி உயரமான கட்டடங்கள் அப்படியே என்ன செய்யுது, அது விழுறத பார்த்த உடனே தாங்கிக்க முடியல. ஹல்லேலூயா. இப்ப கொஞ்ச நாட்களாகவே, ஏன்னா கடைசி நாட்கள், ஹல்லேலூயா, கடைசி நிமிஷத்துல நிக்கிறோம். ஹல்லேலூயா. இயற்கை சீற்றங்களும் இன்னைக்கு பாருங்க, ஹல்லேலூயா, பாலைவன தேசங்கள்ல வெள்ளம் என்ன செய்யுது, ஹல்லேலூயா, அந்த தேசங்கள்ல பெருக்கெடுத்து ஓடுது. ஹல்லேலூயா. மனிதர்கள் செய்த சில காரியங்களினால, ஹல்லேலூயா, தொழில்நுட்பத்தினால எவ்வளவோ காரியங்களினால இன்னைக்கு தேசங்கள் என்ன செய்யுது, பாதிக்கப்பட்டிருக்குது. அப்பாவி ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது, அழிந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் இப்ப கொஞ்ச நாட்களாகவே இப்படி இயற்கை சீற்றங்களையே காமித்துக் கொண்டு இருக்கிறார். அதனால இயற்கை சீற்றங்களில் இருந்து தேசம் பாதுகாக்கப்படணும்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த காரியத்துக்காக ஒருவர் ஜெபிக்கும்படியா கேட்டுக்கிறேன்.
இதாவே சொல்லப்பட்ட ஜெப விண்ணப்பத்தை நம்முடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். தேசம் முழுவதும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். காலம் கடைசி ஆண்டவரே, தேசங்கள் அங்கங்கே பட்டணங்கள் பாழாய் போயின என்று கதறாதபடிக்கு பிள்ளைகள் தேச அழிவுக்காக நாம் தான் காரணம் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களாய், அப்பா தேசங்கள் கடைசி காலம் என்று தப்பித்து போகாதபடி அதிகமாக ஜனங்களுக்காக தேசங்களை திறப்பு நிற்க கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாசங்கள் அழிவுகள் வராதபடி தேசத்தை தாங்கி பிடிக்கும்படியாய் தூதர்கள் கட்டளிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுடைய குறை குற்றங்கள் பாவங்கள் மன்னிப்பீராக. ஒருவன் நீதிமன்றம் அங்கங்க தேசனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு, பசுத்துவங்கள் உண்டு, சபைகள் உண்டு, கூட்டங்கள் உண்டு. ஆண்டவரே, ஜனங்கள் செய்த அறியாமை குற்றங்களை மன்னிப்பீராக. தேசங்களை ஒரு பெரிய சமாதான ஆளுகை செய்யிட்டு ஆண்டவரே, எல்லா சாபங்கள் போராட்டங்கள் தண்ணி மழை என்று பாதிப்புகள் வராதபடி உயிர் சேதம் தேசங்களுக்காக இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனை தேட சுயமாய் ஜனங்கள் படையேற்பாடு அந்நாட்களிலே வாசிக்கிறோம் ஐயா. உமக்கு விரோதமா பெரிய கட்டிடங்களை கட்டினார்கள் ஆண்டவரே. அவர் கட்டின போது வானத்தில் இறங்கி கண்ணோக்கி பார்த்து அவர்கள் பாஷைகளை நீங்க தாறுமாறாக்கி போட்டீங்க ஏசப்பா. இந்த நாட்களை உமக்கு விரோதமா செய்யற காரியங்களை மன்னிப்பீராக. தேசத்திலே பிள்ளைகளை பாதுகாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாச மோசம் இயற்கை சேற்றங்கள் வராதபடி தேசங்களுக்காக ஒரு விசை இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். விக்கிரக ஆராதனையோ விபச்சார கிரியோ ஆண்டவரே பொய்யோ நாங்கள் அறியோம் ஆண்டவரே. போதைகளோ நாங்கள் அறியோம், அல்லது அழிவு நாசங்களுக்கு விக்கிரக கிரியைகள் செய்வினைகள் நாங்கள் அறியோம் ஆண்டவரே. ஜனங்களை பலி சேர்த்து ரத்தங்களை குற்றுகிறாய் அந்த சாபங்கள் பலியிடதான ஜீவியங்கள் நாங்கள் அறியோம். ஆனால் துபாய்க்கா நாங்கள் செபிக்கிறோம். எங்கெங்க அழிவு அந்த தேசங்கள் சந்திப்பீராக. எந்த சேதம் வரது தேசங்களுக்கு இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் உண்டாக்குன கருத்தின் கிரியைகள் நோக்கி பார்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லோர் மேலும் தீயோர் மேலே மழை உண்டு பண்ணு கர்த்தர் நீங்க சப்பா. பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் இறங்கி வாங்கப்பா. இனி அழிவு நாசங்கள் வராதபடி, இயற்கை சிற்றங்கள் வராதபடி பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தரும். நல்ல ஆகாரத்தையும் நல்ல வீடு வாசல் கொடுக்கும்படியா, எந்த அழிவு வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்கப்பா. குறை குற்றங்கள் மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். லாசருக்காக கண்ணீர் விட்ட கர்த்தர் ஆண்டவரே, ஒரு ஆமனுக்கு செடியின் நிமித்தமாக யோனா சோர்ந்து போனான். ஒரு வண்டு அதை சாப்பிட்டு வெயில் பட்ட மாத்திரத்திலே அவன் வேதனைப்பட்டான் ஆண்டவரே. இடது கைக்கு வலது கை வித்தியாசம் அறிய அழிக்க நான் அழிப்பேனோ என்று அந்த ஜனங்களுக்காக பரிதபத்த கர்த்தர் நீர் மகா இரக்கமுள்ளவர் என்று யோனால வாசிக்கிறமே. மேகா லபோ ஷதா நீகா ரபா தேரி ரிபிகா ரபா ஷதா லாரா கதன ரபிஷத ரபா ரபா. எருசலேம் வீதிகளை கர்த்தர் நாள கண்ணீர் விட்ட தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக பாளையத்தின் புறம்பே நீர் பாடுபட்டு கெத்சேமிலே முழங்கால் ஊட்டி ஜெபித்து தன் வேர்வை ரத்தமாய் மாறும் வரை ஜனங்களுக்காக இன்று நாள் வரைக்கும் மத்திய ஆகத்திலே பசுத்தாய் பரிந்து பேசுகிறீர், மன்றாடுகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறியாத போது கர்த்தர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு எங்களுக்காக ஜெபிக்கிற இந்த வருடம் என்று விட்டு கொடுத்து ஜனங்களுக்காக விண்ணப்பிக்க கொண்டிருக்கிற ஆவியானவரே, ஜனங்களுக்கு தேசங்களுக்கு இறங்கி வாங்கப்பா. குழந்தைகள், பெரியோர், சிறியோர், வாலிபர், முதியோர்கள் உண்டு. அழிவு நாசங்கள் விலக்கி காத்துக்கொள்ளுங்க அப்பா. என் நாமம் தரிக்கப்பட்ட எங்கள் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தன் பாங்களுக்கு முகத்தை தேடும் போது தேசம் சேமத்தை வருவிப்பேன் நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே. எங்கும் அழிவு நாசங்கள் அப்படி தேசத்துக்கு தாங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தீவுகள், கடல், மழை நீர் என்று சொல்லாதபடிக்கு கர்த்தர் இறங்கி வாங்கப்பா. ஒரு விஷயம் தேசத்தின் குடிகளை பாதுகாக்கும்படி ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஒருவனும் நீதிமான் அல்ல இசப்பா. நீ சமீபத்திற்கு மாத்திர தூரத்திற்கும் தேவன். எத்தனை உயிர் சேராதவங்க, எத்தனை பயங்கள் ஆண்டவரை நடுக்கும். பசி, பட்டினி, கரண்ட் இல்ல, மின்சாரம் இல்ல ஆண்டவரே. சாப்பாடு இல்ல, எத்தனை குடிகள், கண்ணீர், வேதனை ஆண்டவரே. இப்படி சாபங்கள் நாசங்கள் தேசங்கள் வராதபடி கர்த்தர் இறங்கி வருவீராக. மோசே ஜெபித்த போது ஆண்டவர் கதறின போது கர்த்தர் இறங்கினரே. ஜீவ புஸ்தகத்தில் பேரு கிறுக்கி போட வேண்டாம் என்று அவன் கதறின போது கிறுக்கி போடாலும் பரவாயில்ல, பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் நிற்கும் போது அந்த ஜனங்களுக்கான இறங்கினர் ஆண்டவரே. வாதை வந்த போது பினேகாஸ் ஜெபித்தான், பலியிட்டான். ஜனங்களுடைய வாதை நிறுத்தப்பட்டது. முறுமுறுத்தர்கள் மரித்தார்கள், வனாந்தரத்துல அடிக்கப்பட்டார்கள் ஏசப்பா. ஆனால் சந்ததிகள் காணோனுக்கு பிரவேசித்ததே கர்த்தர். அடிப்பட்ட ஜீவங்களை எடுத்துப்பட்டு மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இயற்கை சீற்றங்கள் வராதபடி தேசத்தின் குடிகளை பாதுகாப்பீராக, ரட்சிப்பீராக. நீரே தேவன் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உங்க கோபம் பற்றி எரியாதபடி கர்த்தர் ஜனங்களுக்காய் பரிதபிக்கிற தேவன் ஆண்டவரே. திறப்பு நின்று ஜெபிக்கிற தேவன், எங்களுக்காய் மன்றாடுகிற பசு நீங்க ஏசப்பா. ஆவியானவரே, ஒரு விஷயம் தேசத்துக்காய் இறங்கி வாங்க. நீதிமான் ஒருவன் அல்ல ஆண்டவரே. எங்கள் ஜெபக்குருவி கர்த்தர் மன்னிப்பீராக. ஒரு கர்த்தர் எல்லாருடைய தயவு குறை மன்னித்து தேச ஜனங்களை பாதுகாக்கும்படியாய் அந்த நீரெல்லாம் வற்றி போகும்படியா எந்த சேதாரம் வராதபடிக்கு கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. கர்த்தர் எல்லாரையும் பசுத்தமாக்குங்க, மொத்தத்தினால கழுவுங்க. அவர் பெரிய வெளிச்சம் உண்டாகட்டும். பணிவிட ஆவிகளை கர்த்தர் கட்டிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி
அழிவு நாசங்கள் பூமி இல்லாதபடி கத்தர் நோவாவுக்கு நீங்க வாக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுக்கும்படியா கத்தர் இறங்கும்படியாய் தேசத்தை பாதுகாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய ஜெப குறைவு நான் ஜெபிக்கிற இரத்த பலி வராதபடிக்கு இயேசுவே நீ ஏற்றுக்கொள்ள கத்தர் கிருபையா இறங்கும்படியா நாங்கள் மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கத்தர் கிரியை செய்யுங்க. எங்கள் ஜெப குறைவு மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இனி தேசங்களை அழிவு வராதபடி தேசத்தை வேலியெடுத்து தூதர்கள் காவல் வைப்பீராக. கடைசி காலம் தப்பித்து போக கத்தர் நியாயம் தீர்ப்பார். அந்த ரத்த பலி வரும் என்று பயத்து நடக்கும். நாங்க ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒரு ஆத்மா நஷ்டப்பட்டு போயிட குழந்தைகள் பெரியோர் ஆண்டவரே நல்ல ஆகாரத்தையும் சாப்பாடு இடுக்கிடம் கொடுத்த நீர் வற்றிப்பக உதவி செய்யுங்க. இனி தேசங்களில் அழிவு நாசம் வராதபடி கத்தர் கிருபை தாங்கப்பா. இனி விபச்சார கிரியைகளும் நாச மோசங்களும் குறை குற்றம் மன்னிக்கும்படியாய் அசுத்த ஆவிகள் எடுத்து போடும்படியா கத்தர் நீர் ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரி சுத்திகரிப்பேன் தேசத்தின் குடிகளை பாதுகாப்பீராக. கத்தர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஒரு விசை இறங்கி வாங்கப்பா. தேசத்தின் கத்தர் இறங்குவீராக. லாசருக்கு தண்ணீர் விட்டீங்களா ஆண்டவரே. மரித்த வாலிபனை எழுப்பி லாசரும் எழுப்பினீங்களா ஆண்டவரே. கத்தாவை யோனா ஜெபித்த போது கத்தர் நினைவுபடுத்தி இறங்கி வந்தீங்களே. கத்தர் எல்லாரும் தப்பிக்கும்படியா கத்தர் கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிங்க, பேசுங்க, குறை குற்றங்கள் மன்னிங்க. கத்தர் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகான மகிமை எடுத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தை பிதாவே, ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வேலையை ஜெபித்த கத்திர சிஸ்டர் அண்டி. அடுத்தபடியாக நடந்து முடிந்த எலெக்ஷனுக்காகவும் ஹல்லேலூயா இனி நடக்க போகிற ஹல்லேலூயா எலெக்ஷனுக்காகவும் நாம் பாரத்தோடு தொடர்ந்து ஹல்லேலூயா அந்த நாட்கள் ஹல்லேலூயா கிட்டத்தட்ட ஹல்லேலூயா ஜூன்ல தான் நமக்கு அந்த ரிசல்ட் சொல்ல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா ஆன பாருங்க 1.5 மாதத்துக்கு மேல என்ன செய்யுது ஹல்லேலூயா. ஆமேன். அதற்காக வெயிட் பண்ணக்கூடிய காரியங்கள் இன்னும் 6 கட்ட எலெக்ஷன் நடக்க இருக்குது. ஹல்லேலூயா தேவனாய் கர்த்தருடைய கரம் ஹல்லேலூயா வல்லமையாய் ஆமென் இந்த தேசத்திலே இறங்கி செயல்பட வேண்டும் என்று சொல்லி இதுவரைக்கும் நடந்த எலெக்ஷனை நடைமுறையிலே ஹல்லேலூயா ஆமென் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் இன்னும் வட மாநிலங்களிலே ஒரு சில இடங்களிலே கர்த்தர் நடக்க கிருபை செய்தாங்க. ஹல்லேலூயா ஆமென். இன்னும் நடக்க போகிற அந்த 6 கட்டங்களும் ஹல்லேலூயா எலெக்ஷனும் நல்ல முறையில் நடக்க ஹல்லேலூயா தேவனாய் கர்த்தர் நம்ம எலெக்ஷன் முடிய வரைக்கும் நம்ம தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா எலெக்ஷனுக்காக ஒருவர் இந்த வேலையிலே பாரத்தோடு ஜெபிக்க. ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா தகப்பனே இந்த பகல் வேலையிலும் கூட தகப்பனே எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற அப்பா அந்த அருமையான அப்பா வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எத்தனையோ பேருக்கு கிடைக்கப்பெறாத பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் அப்பா எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. அதற்காக நன்றியோடு உங்க பாதபடியிலே நாங்கள் வருகிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட சுவாமி அப்பா உங்களுடைய பாதபடியிலே அப்பா இந்த கொடுத்திருக்கிற ஜெப குறிப்புக்காக நாங்கள் வருகிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே அப்பா ஒரு விசையா என்னிலும் எங்களிலும் உள்ள எல்லா குறைவுகளையும் நீங்க அகற்றி போட்டு எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீங்க பதில் கொடுத்து அப்பா நீங்க அப்படியே அதை நிறைவேற்ற போகிற தயவிற்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே அப்பா இப்பொழுது நடைபெற்ற இந்த தேர்தலுக்காக கூட நாங்கள் உங்களுடைய பாதபடியில வருகிறோம் சுவாமி. அப்பா பெரிய அளவுல எந்த விதமான சேதாரங்களும் எந்த சேதங்களும் எந்த விதமான பிரச்சனைகளும் இடையூறுகளும் இல்லாதபடிக்கு அப்பா நல்ல முறையில ஒழுங்கும் கிரமமாக அப்பா தகப்பனே இந்த தேர்தலை நீங்க நடத்தி கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா தகப்பனே இந்த தேர்தலிலும் கூட தகப்பனே அப்பா எந்த தலைவர்கள் அப்பா சுவாமி எங்களுடைய அப்பா தகப்பனை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நீங்க சித்தம் வைத்திருக்கிறீர்களோ அந்த அப்பா நபரை அந்த தலைவரை அப்பா நீங்க தெரிந்தெடுத்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏழை எளிய மக்களை கருத்தில் கொண்டு அப்பா தகப்பனை எந்த சுயமும் பாராட்டாதபடிக்கு அப்பா நல்ல ஒரு நல்ல திட்டங்களை அப்பா மக்களுக்கு செய்கிற எல்லா மதத்தினர்களையும் ஒன்று போல நேசிக்கக்கூடிய அப்பா அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களை நீங்க தெரிந்தெடுத்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே அப்பா மனிதர்களாக எங்களுக்கு தெரியாது சுவாமி. எங்களெல்லாம் படைத்த தெய்வம் உங்களுக்கு மட்டுமே எல்லாமே தெரிந்திருக்கோம் சுவாமி. அப்பா தகப்பனே அப்பா எங்களுடைய வருங்காலங்களையும் அப்பா எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் அப்பா பூர்வத்தையும் அறிந்திருக்கிற தெய்வம் நீங்க ஒருவர் மாத்திரமே சுவாமி. உங்க பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நல்ல தலைவர்களை தெரிந்தெடுத்து கொடுங்க. இன்னும் கூட சுவாமி அந்த கவுண்டிங் நாட்களிலும் கூட சுவாமி அப்பா தகப்பனே அந்த தேர்தல் எண்ணப்படுகிற அந்த நாட்களிலும் அப்பா உங்களுடைய கரம் அப்பா கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த குழப்பங்களும் எந்த இடையூறுகளும் எந்த விதமான அசம்பாவிதங்களும் எந்த விதமான அப்பா தகப்பனே தவறுகளும் அப்பா தகப்பனை நிகழாதபடிக்கு எந்த அப்பா குற்றங்களும் நடக்காதபடிக்கு தகப்பனை உண்மையும் உத்தமமாக அப்பா அதோடைய எண்ணிக்கை நடைபெறணும் சுவாமி. உண்மையுள்ள தலைவர்கள் அப்பா தெரிந்தெடுக்கப்படணும் அப்பா. நீங்க அப்பா சுவாமி அப்பா நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உண்மையான மனிதர்களை தெரிந்தெடுத்து கொடுங்க அப்பா. அதை எண்ணுகிற மனிதர்கள் உள்ளத்திலும் அப்பா நீதியை நீங்க விளங்க செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா எந்த விதமான பணத்திற்கும் மோசடிகளுக்கும் அவங்க இடம் கொடுக்காதபடிக்கு உண்மையும் உத்தமமாய் அவங்க செயல்படணுமே தகப்பனே. அப்பா நீங்க அப்பா மனிதர்களோட உள்ளத்துல பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரம் எங்களுடைய தேசத்தை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேசத்தின் தலைவர்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கிருபையாய் நீங்க வழி நடத்துங்க. இன்னும் அடுத்த
அடுத்தடுத்து நடைபெறுகிற எல்லா தேர்தல்களிலும் உங்களுடைய கரமானது அப்பா கூடவே இருந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எந்த இடங்களிலும் எந்த விதமான அசம்பாவிதங்களும் எந்த விதமான குற்றங்களும் நிகழாதபடிக்கு மனிதர்களுக்கு எந்த முறையிலும் அப்பா எந்த விதமான அப்பா துன்புறுத்தல்களும் நிகழாதபடிக்கு தகப்பனே, எந்த வன்முறைகளும் அப்பா நிகழாதபடிக்கு தகப்பனே, நீ நடக்கவிருக்கிற ஒவ்வொரு கட்ட தேர்தல்களிலும் சுவாமி உங்களுடைய கரம் கூடவே இருந்து ஒவ்வொரு பகுதிகளையும் அப்பா சூழ நின்று நீங்க வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு இடங்களிலும் உங்களுடைய தூதர்களை நீங்க அப்பா நிறுத்தி அப்பா நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா தேர்தல்கள் அப்பா சுவாமி நீதியாக அப்பா நடைபெறணும் சுவாமி. உண்மையுள்ள தலைவர்கள் அப்பா, நீதியுள்ள தலைவர்கள் தகப்பனே அப்பா, அதுக்கு தகுதியுள்ள தலைவர்கள் சுவாமி தெரிந்தெடுக்கப்படணும் அப்பா. அவங்க ஆளுகை செய்யணும் தகப்பனே அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பனே, நீங்க முன்னிருந்து அப்பா எல்லா காரியங்களையும் நீங்க வாய்க்கு செய்யுங்க தகப்பனே அப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க அப்பா. உங்களுடைய அப்பா தகப்பனே அப்பா, உங்களுடைய வருகையின் போது எங்களுடைய தேசங்கள் அனைத்தும் சுவாமி உங்களுடைய வருகைக்கு தயாராக தகுதி உள்ளதாக நாங்கள் மாறுவதற்கு அப்பா தகப்பனே நீங்க கிருபை பாராட்டுங்க. அப்படியாய் அப்பா உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் அதிகமாய் தகப்பனே அப்பா தகப்பனை தெரிந்தெடுக்கப்படுவதற்கு அப்பா, உண்மையான மனிதர்கள் வருவதற்கு நீங்க தான் சுவாமி அப்பா கிருபை பாராட்ட முடியும், உதவி செய்ய முடியும். உங்களுடைய பாதபடியில் நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக்கோங்கப்பா. எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாம் நீங்க பதில் கொடுக்க போகிற தயவிற்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி அப்பா. மீதியான வேலையும் நீங்களே பொறுப்பெடுத்துக்கோங்க, வழி நடத்துங்க. என் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ரெஜினா சிஸ்டர்.